சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியர வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அக்குபஞ்சர் டாக்டர் சித்ரா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் கஸ்டமர் மேடம். நீங்க டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் அக்குபஞ்சர் ஹீலர் சித்ரா பேசுறேங்க. ஈரோடு என்னுடைய ஊரு. இன்னைக்கு நம்ம 2 டாபிக் பார்க்க போறோம். ஒண்ணு உடலே மருத்துவர், ரெண்டாவது வெயில் காலங்கள்ல எப்படி நாமளே தற்காத்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உடலே மருத்துவர் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். நம்ம உடலே நமக்கு மருத்துவர். அது எப்படி? இப்ப உதாரணமா நமக்கு அடிபட்டுருது. அடிபட்ட உடனே ரத்தம் வருது. உடனே நம்ம பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல பெரியவங்க காட்டு வேலை செய்வாங்க, இல்ல வேற ஏதாவது கடினமான வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புல அடிபட்டுரும். அடிபட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே பக்கத்தால மண்ணோ இல்லைன்னா சேரு, அதாவது மண்ணை விட சேரு தான் அவங்களுக்கு செம்மண் எடுத்து பூசிக்குவாங்க. இல்லைன்னா அந்த வயக்காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கொல கொலன்னு சேர் இருக்கும், அதை எடுத்து பூசிக்குவாங்க. பூசிக்கிட்டு ஆஸ் யூசுவல் அவங்க பாட்டுக்கு மறுபடியும் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. உடனே அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலைய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இது அந்த காயத்தை சரி பண்றதுக்காகவா அந்த மண்ணை பூசுறது? இல்ல, அந்த ரத்தத்தை அப்போதைக்கு தற்காலிகமா இது பண்றதுக்காக, ஸ்டாப் பண்றதுக்காக அவங்க மண்ணை அந்த காயத்து மேல பூசிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எப்படி அந்த புண்ணு எப்படி காயும் அப்படின்னு சொன்னா, நம்ம உடலே நமக்கு மருத்துவர். அந்த புண்ணு தானா ஆறிடும். இப்ப நம்ம வீட்டுல போயிட்டு பாத்தீங்கன்னா அவங்க குளிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. அந்த அடிப்பட்ட இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு 2 நாள் 3 நாள்ல தோல் தானா இதாக ஆரம்பிக்கும், கூட ஆரம்பிக்கும். உடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிரும். அப்ப நம்ம உடலே நமக்கு மருத்துவர். இப்ப நம்ம உடல் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு அறிவு இருக்கா? எப்படி நம்ம உடல் தன்னைத்தானே சரி பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்ப ஆமா, நம்ம உடலுக்கு அறிவு இருக்கு. நம்ம உடல் கோடிக்கணக்கான டாக்டர்களுக்கு சமம். நம்ம உடல் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களால் ஆன நம்ம உடல், ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் இருக்கு. அதனாலதான் அந்த அடிப்பட்ட இடத்த அந்த உடல் சரி பண்ணுது. இப்ப கையோ காலம் முறிஞ்சிருச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுக்கு ஒருத்தருக்கு அடிபட்டுருக்கு, கையோ காலம் முறிஞ்சிருச்சு. அவங்க அப்போதைக்கு ஒரு கட்டு மட்டும் போட்டுக்கிட்டு, அதாவது நம்ம அதை ஒட்ட வைக்கணும் இல்லையா, ஒரு கட்டு மட்டும் போட்டுட்டு ரெஸ்ட் மட்டும் எடுத்தோம்னா உடல் தன்னைத்தானே சரி பண்ற வேலையை அதுவாகவே செஞ்சிடும். நமக்கு என்னன்னா அந்த டைம்ல ஓய்வு மட்டும்தான். ஓய்வா இருந்தோம்னா அந்த பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல உடல்ல உடலுடைய அந்த அறிவு, உடலுடைய அறிவு அது சரி பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிரும். அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி உடலை எப்படி மருந்து சாப்பிடாம ஆரோக்கியமா வச்சிருக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் மருந்தா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மருந்து. பேசிக்கா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சளி, ஒரு காய்ச்சல் அப்படிங்கிற சளி தும்மல் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நோய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சளி தும்மல் வந்திருக்கும், அப்புறம் இருமல் வந்திருக்கும். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பேசிக் இது அதுதான். இல்லைன்னா ஒரு வயிற்றுப்போக்கு வந்திருக்கலாம், ஒரு வாந்தி வந்திருக்கலாம். குழந்தைகள் இருந்து நல்லா இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட குழந்தையிலேயே உடம்பு சரியில்லைனாவே நம்ம அப்படிதான் பண்றோம். உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம், மருந்து மாத்திரை தராங்க டாக்டர்ஸ். இப்ப என்ன ஆகும், மருந்து மாத்திரை தரும்போது என்ன ஆகும், அந்த மருந்துடைய விளைவுகள்னால நம்ம உடம்புல பலவிதமான நோய்கள் வருது. எப்படி மருந்துடைய விளைவுனால எப்படி நோய் வரும்? இப்ப நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வருது, வாமிட் வருது, அதாவது இப்ப நம்ம வீடு இருக்கு, அந்த வீட்டை நம்ம குப்பை நிறைய இருக்கு வீட்டுல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீட்டோடைய அந்த குப்பையை பெருக்கி கூட்டி வெளியில தள்ளுவோம், குப்பையை தூக்கி வெளியில போடுவோம். நம்ம உடல் அந்த வேலையை தான் செய்யுது. அந்த கிளீன் பண்ணி வெளியில தள்ளுற ப்ராசஸ் தான் பண்ணுது. நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உணவுகள்,
அதாவது நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட்டுருப்போம். அதாவது நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்றணும். ஆனா வந்து நம்ம சாப்பிட்றதே 10 11 மணிக்கு நிறைய ஃபுல்லா சாப்பிட்டுருப்போம். அது என்ன பண்ணும், உடம்புக்கு ஒத்துக்காது. அது என்ன பண்ணும், உடனே நைட்டோ இல்ல ஜீரணமாகாத உணவு அடுத்த நாள் காலையிலயோ வாந்தியாவோ வயிற்றுப்போக்காகவோ வெளியில தள்ளுற வேலையை வந்து உடம்பு பார்க்கும். உடனே நம்ம வயிற்றுப்போக்கு வாந்தி வந்தா என்ன பண்ணணும், உடனே டாக்டர் கிட்ட வந்து ஓடுறோம். அவரு டாக்டர் வந்து என்ன பண்றாரு, வாந்தி வந்துருச்சா, சரி வயிற்றுப்போக்கு வந்துருச்சா, சரிங்க நீங்க இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த டானிக் குடிங்கன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் வந்து எழுதி கொடுக்குறாரு. நாம உடனே என்ன பண்றோம், அந்த டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையை கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த டைம்ல சாப்பிடவே கூடாது. முதல்ல வந்து நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வந்து சாப்பிடவே கூடாது. டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாரு. நீங்க வந்து இப்படி உடம்பு இது உங்களுக்கு இந்த உணவு சாப்பிட்டு, அதாவது ரசமோ தயிரோ எதுவுமே சாப்பிடக்கூடாது. நம்ம வாந்தி வருது வயிற்றுப்போக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது எதுவுமே சாப்பிடாம, முடிஞ்சா குளிர்காலமா இருந்தா லேசா தண்ணி லைட்டா சூடு பண்ணி குடிக்கலாம். வெயில் காலமா இருந்தா குளுமையான தண்ணியே குடிக்கலாம். குடிச்சு தாகம் எடுத்தா மட்டும் குடிச்சிட்டு பேசாம படுத்து ரெஸ்ட் எடுத்தோம்னா வயிற்றுப்போக்கோ வாந்தியோ வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிடும். அப்ப நாம என்ன பண்றோம், டாக்டர் வந்து உடனே ஐயோ உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வந்துருச்சா, வாமிட் வந்துருச்சா. இப்ப பிரிட்டன் இந்த மாதிரி இங்கிலாந்து வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஃபீவர், அதாவது காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி இதெல்லாம் வந்தா டாக்டர்ஸ் வந்து மேலை நாடுகள்ல அலோவ் பண்ணவே மாட்டாங்க அவங்கள. உடனே வீட்டுக்கு போ, உடனே படுத்து ரெஸ்ட் எடு, போய் உனக்கு வந்து உன்னுடைய வேலை என்னன்னா இப்ப ரெஸ்ட் தான் அப்படின்னு அனுப்பிவிட்டுருவாங்க. நம்ம நாட்டுல மட்டும்தான் மருந்து கொடுத்து ஒரு பேஷண்ட, அதாவது நல்லா இருக்கிற மனிதனை வந்து மருந்து கொடுத்து எப்படி கெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம நாட்டுலதான் வந்து கத்துக்கிறோம். டாக்டர்ஸ் வந்து குணப்படுத்தல யாரையுமே, தொழிலாவே செய்யறாங்க. அதாவது உடம்ப கெடுக்கிற அடுத்த மனிதனுடைய உடம்ப, ஒரு நோயாளி தன்னை நாடி வரவங்களை வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றணும், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து இது பண்றாங்க. அப்ப அந்த மருந்து மாத்திரை என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ள போய் தேவையில்லாத மருந்து, அதாவது நம்ம சாப்பிடுற உணவும் அந்த டைம்ல நம்ம சாப்பிடவே கூடாது. அவரு கொடுக்குற மாத்திரையை வந்து சாப்பிடாம போடக்கூடாது. அந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரையை வந்து நம்ம சாப்பிடாம போடக்கூடாது. ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கணும். ஏற்கனவே உடம்புக்குள்ள வந்து நிறைய கழிவுகள் இருக்கிறதுனாலதான் அது வாந்தியாவோ வயிற்றுப்போக்காகவோ வெளியில வருது, உடம்பு தள்ளிட்டு இருக்குது. இப்ப நாம என்ன பண்றோம், அதை வந்து அடக்கி வச்சு ஒரு ரசம் சாதமோ ஒரு தயிர் சாதமோ டாக்டர் சொன்னதுக்காக வழுக்கட்டை ஒரு ஜூஸோ எதுவுமே எடுத்துக்கூடாது, வழுக்கட்டாயமா எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது ஏற்கனவே உள்ள இருக்கிற கழிவு வெளியில வராம நாம இப்ப சாப்பிடுற சாப்பாடும் போய் கழிவா போய் நிக்குது. இது மட்டுமா நிக்குது, ஏற்கனவே உள்ள இருக்கிற கழிவு, நாம சாப்பிடுற சாப்பாடு பிளஸ் வந்து அந்த மாத்திரைய வச்சுதானே நம்ம கழிவுகளை வந்து அடக்குறோம். அந்த வாந்தியோ வயிற்றுப்போக்கோ வெளியில வராத மாதிரி, ஃபீவர் வந்து உடம்பு நம்மளுக்கு சரியில்லைன்னா காய்ச்சலை உண்டு பண்ணுது. அதாவது ஒரு வயிற்றுப்போக்கோ ஒரு வாந்தியோ வந்து நம்ம உடம்புல கழிவுகள் இருக்கும்போது அந்த கழிவுகளை வந்து வெளியில தள்ளுறதுக்காக உடம்பு வந்து ஒரு சூட்டை கிரியேட் பண்ணுது. அதுதான் காய்ச்சல். இப்ப நம்ம காய்ச்சல் வந்து என்ன பண்ணணும், படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுப்புட்டு நாம என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கிட்டு வீட்டுல வந்து சாப்பாடு சாப்பிட்டு அந்த மருந்தை போட்டுட்டு இது பண்றோம். எல்லாமே தப்பு. அப்ப கழிவுகள் வந்து நிறைய உடம்புல தேங்குது, ரசாயன கழிவுகளும் தேங்குது. ரசாயன கழிவுகள்னா மருந்து மாத்திரைகள், ரசாயன கழிவுகளும் தேங்குது. அப்ப தேங்கும் போது அது என்ன ஆகும், ரசாயன கழிவுகள் நம்ம வந்து அந்த கழிவுகளை எல்லாம் வெளியில தள்ளுறதுக்காக ஏதாவது முயற்சி பண்றோமா? நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம உணவு சாப்பிட்றோம், உணவு வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அளவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிட்றோம்னா எப்படி சாப்பிடணும், பசிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், 3 நேரம் 4 நேரம் டைம் டேபிள் போட்டு கொட்டிக்கிறோம், அப்புறம் சாப்பிட்றோம். இப்ப டாக்டர்கிட்ட நம்ம போறோம், அவரு வந்து என்னங்கிறாரு, பத்தாவதுக்கு உணவு, அதாவது பழங்கள் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்பி விட்டாருன்னா பரவாயில்ல, அவரு என்ன பண்றாரு, ஏங்க உணவுக்கு முன்னாடி இந்த டானிக் குடிங்க, உணவுக்கு அப்புறம் இடையில 11 மணி 11:30 மணிக்கு இந்த பழ வகைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க, அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழ வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டு நான் கொடுக்குற மாத்திரையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது அந்த மாத்திரை இல்லாம, அந்த உணவு இல்லாம, அதாவது நம்ம எடுக்கிற வேக வச்ச உணவுகள் அதிகமா அது இல்லாம நம்ம வந்து சாப்பிட்ற அந்த பழங்கள் மட்டுமே நம்ம உடம்ப வந்து சரி பண்ணும். நம்ம என்ன பண்றோம், நேரங்கட்ட நேரத்துல பசிக்கவே பசிக்காது, நம்ம என்ன பண்றோம், நேரங்கட்ட நேரத்துல
காலையில 8 மணிக்கு டாக்டர் உணவுக்கு முன்னாடி ஒரு மருந்து கொடுத்துருப்பாரு, அதை சாப்பிட்றோம். அப்புறம் 8 மணிக்கு ஏதாவது இட்லியோ தோசையோ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு ஏதாவது சாப்பிடணுமாமா, பழங்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உணவே பழங்கள் தான். ஆனா நம்ம தெரியாம என்ன பண்றோம், பசிக்கவே பசிக்காது. 8 மணிக்கு சாப்பிட்டது அவங்க உட்காந்து வேலை செய்யற அந்த வேலையில இருப்பாங்க. கடினமான வேலை செஞ்சாங்கன்னா கூட பரவாயில்ல, ஜீரணம் ஆகும். கடினமான வேலை செய்யறவங்க என்னைக்குமே வந்து கண்டதை சாப்பிடவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் மட்டும்தான் இருக்கும். டீ அதிகமா குடிப்பாங்க கடினமா வேலை செய்யறவங்க. ஆனா கண்ட நேரத்துல உணவுகள்லாம் எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, 11 மணிக்கு மத்தியானம் வந்து ஒரு 2 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு, அப்புறம் ஒரு 4 மணி 4:30 மணிக்கு மறுபடியும் வந்து டாக்டர் சொன்னாருன்னு சொல்லிட்டு சுண்டல் அது இதுன்னு சொல்லிட்டு அது வந்து உணவுக்கு அப்புறம் எடுத்துக்குவாங்க. அப்புறம் சரி அப்பனாலும் மறுபடியும் விடுறாங்களா, நைட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து ஏதாவது இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து கடினமான கேடுகளை வந்து நம்ம உடம்புக்கு வந்து உண்டு பண்ணும். அதாவது கல்லீரல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற அந்த நச்சுக்கழிவுகளை வந்து வெளியேற்ற வேலையை செய்யுது. நம்மளுடைய உடம்புல இருக்கிற கல்லீரல் அது என்ன பண்ணும்னா, இப்ப நாம இதே மாதிரியே அதிகமான தேவையில்லாத உணவுகள், அதிகமான ரசாயன உள்ள உணவுகள், இதெல்லாம் உள்ள போகும்போது கல்லீரல் என்ன பண்ணும்னா, நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு, அதாவது சுத்தம் பண்ணி அதை வெளியேற்றிட்டே இருக்கும். வெளியேற்றத்துக்கு முயற்சி பண்ணும் கல்லீரல். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கழிவுகளை வந்து, ஏன்னா நம்ம தான் போட்டுக்கிட்டே இருக்கிறோமே. அந்த காலத்துல விரதம்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, நீங்க குலதெய்வத்துக்கு வந்து சாமி கும்பிடறதுக்கு போறோம், இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, அப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போறோம் இந்த கோயிலுக்கு போறோம் மலை ஏறுறோம் அதனால சாப்பிடாம போனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பெரியவங்க சாமி பேரை சொல்லி பயமுறுத்தி வந்து வச்சாங்க. கரெக்டா போயிட்டு இருந்தது. அதை பெரியவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டா போயிட்டு இருந்தது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா வாரத்துல 3 நாள் 4 நாள் அந்த சாமிக்கு இந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு விரதம் அதிகமா இருப்பாங்க. அதாவது ஒரு பக்தியில அது வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுச்சு. அந்த விரதம் இருக்கிற டைம்ல நம்ம அனாவசியமா சாப்பிடுற அந்த கழிவுகள் இதெல்லாம் வந்து அந்த இடத்துல அந்த நேரத்துல இதாகும். ஆரோக்கியமான மனிதர்களா இருந்தாங்க. இப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி நம்ம கழிவுகளை கொட்டி 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 சாப்பிட்டு சாப்பிட்டு நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட்டு கல்லீரல் வந்து அந்த கழிவுகளை பிரிச்சு அனுப்ப முடியாம சோர்ந்துருது. அதனாலதான் அந்த உடல் சோர்வு, கைகால் வலி, கழிவுகளை வெளியேற்றதுக்காக உடம்பு வந்து கொடுக்குற சமிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா பிக்கிறது, எரியறது, அதாவது கழிவுகள், வலிக்கிறது. வலியும் வந்து கழிவுகள் தான், உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள் தான். உடம்பு சமிக்கை கொடுக்குது. அதாவது நம்ம நீ வந்து உனக்கு நீ எனக்கு ரெஸ்ட் கொடு, கல்லீரல் சொல்லுது ரெஸ்ட் கொடு, அப்ப உணவு எடுத்துக்காத, நீ படுத்து ஓய்வு மட்டும் எடு, நான் வந்து சரி பண்ணிடுவேன் உன்னுடைய உடம்பு அப்படின்னு உடம்பு வந்து சமிக்கை கொடுக்குது. நீ வந்து ஒரு நாள் ரெஸ்ட் மட்டும் எடு, உனக்கு வந்து தேவையான இதை வந்து நான் வந்து எல்லா கழிவுகளையும் நான் நீக்கி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சொல்லுது. நாம என்ன பண்றோம், அதையெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. வலி இருந்தா வலி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறோம், எரிச்சல் அரிப்பு இருந்தா தோல் டாக்டர்கிட்ட போறோம். அந்த தோல் டாக்டர்னாலும் ஏங்க உங்களுக்கு உடம்புல அவங்களுக்குலாம் கண்டிப்பா ஆங்கில மருத்துவர்கள தெரியாது. அவங்க வந்து உடனே என்னம்பாங்க, இந்த டானிக் சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நிறைய டானிக் இதெல்லாம் அனுப்புறோம். பழைய கதை தான். மறுபடியும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் உள்ள போகும். உள்ள போயிட்டு நம்ம என்னன்னா உடம்புக்கு பெரிய கேடு. அதாவது ஒரு லைட்டா ஒரு தும்மல் வந்துருக்கு, மழையில நனைஞ்சா வந்து ரொம்ப நல்லதுங்க. மழை, பனி, வெயில் இதெல்லாம் வந்து வெயில் அதுக்காக ரொம்ப ஓவரான கொடுமையான வெயில்ல போய் மதியானம் திரியணும் அப்படின்னு இல்லை. நார்மலான வெயில்ல தாராளமா நடக்கலாம், எல்லாம் பண்ணலாம். மழையில நனையலாம். மழையில நனைஞ்ச உடனே உடல்ல கழிவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தும்மல் வரும், இருமல் வரும், எல்லாம் வரும். ஏன்னா உடம்பு வந்து பிராணன், மழைநீர் வந்து நம்மளுக்கு பிராணன். அந்த மழைநீரோ அந்த பனி காத்தோ நம்ம மேல பட்ட உடனே நம்ம உடம்புல இருக்கிற உயிராற்றல் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அது உடனே வந்து உயிர் சக்தியை தூண்டி விட்டு கழிவுகளை வெளியேற்றுற வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் மழையில நனைஞ்ச உடனே பனிக்காத்துல போயிட்டு வந்த உடனே எனக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இருமல் வருது அப்படிங்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம, அது வந்து நல்ல விஷயம், உடம்பு வந்து நம்ம கொள்ள இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுது. அதை வந்து புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, ஐயோ நான் பனியிலேயே போகவே மாட்டேன், பனியே எனக்கு ஒத்துக்காது. அந்த காலத்துல மார்கழி 4:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து மார்கழி குளிர்ல வந்து கோலம் போடுன்னு கண்டுபிடிச்சதே வந்து நம்மளுடைய உடல் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பெரியவங்க வந்து ஆன்மீகத்தோட சேர்ந்து வந்து இந்த நல்ல நன்மையான விஷயங்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க.
காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து கோலம் போட்டுட்டு, பச்சரிசி மாவுல கோலம் போட்டுட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் அன்றாட வேலைகளை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து பிராணன் அந்த உயிர் சக்தி வந்து அந்த இதா கிடைச்சது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? மழை நீர் மழையிலையும் நனைய மாட்டேங்கிறோம், பனியிலையும் போக போக மாட்டேங்கிறோம். வெயில்ல லைட்டான வெயில் மேல பட்டாவே ஐயோ எனக்கு வந்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்ப என்ன ஆகும்? உடம்புல பிராண சக்தியே இல்ல. வீட்டுக்குள்ளேயும் உட்காந்துருக்கிறோம், ஏசி போட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த டைம் போனா உள்ள ஏசி காரு, அப்புறம் வீட்டுக்கு வந்தா ஏசி. ஏசி வந்து பயன்படுத்தலாம். ஆனா நம்ம உடம்பு வந்து இயற்கையோட ஒத்துழைப்பா கொண்டு போனாதான் உடல் தன்னைத்தானே சரி பண்ணும். அதனால அந்த சளி, இருமல், வயிற்றுப்போக்கு, வாந்தி இதையெல்லாம் வெளியேற்றத்துக்காக தான், அந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்காக தான் உடம்பு வந்து சூட்டை உண்டு பண்ணுது. அதுதான் காய்ச்சல். இதையெல்லாம் வந்து நம்ம ஆமோதிக்கணும், ஆராதிக்கணும். அதாவது ஐ எனக்கு சளி பிடிச்சிருச்சு, என்னுடைய உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில போக போகுது, நான் ஆரோக்கியமா ஆக போறேன். ஸ்கூல் போறவங்களா இருந்தா, வேலைக்கு போறவங்களா இருந்தா 1 நாள் 2 நாள் லீவ் போட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்தா அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும். முடிஞ்சா அந்த உடம்பு சரியில்லாத சமயத்துல சூப்பு இந்த மாதிரி லைட்டான இது வந்து எடுத்துக்கலாம். மிளகெல்லாம் அதிகமா போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அன்றாட வாழ்க்கையில இயல்பா நம்ம வந்து எப்படி வாழ்றது? அதாவது ஃபீவர் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல கழிவுகள் தங்கி இருக்கிறதுனாலதான் அந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல் எல்லாமே வருது. அந்த வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல், வேற பிரச்சனைகள், நம்ம வலி, எரிச்சல் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புல வராமையே நம்ம எப்படி வாழ்றது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து அன்றாடம் இப்ப ஒரு மனிதன்னா வந்து ஆஹ் 4 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்ப 4 விஷயம் என்னன்னா, நான் 4G 4 விஷயத்த ஃபாலோ பண்ணணும் உடலுக்கு நன்மை பயக்கிறது. என்னன்னா, பசிச்சா மட்டும் சாப்பிடணும். ஒண்ணு பசிச்சா மட்டும் சாப்பிடணும், பசித்து புசி. ரெண்டாவது வந்து தூங்குறது வந்து கொஞ்சம் நேரமா தூக்கம், உடம்புக்கு தூக்கம் கொடுத்தா தூக்கம் வந்துச்சுன்னா எந்த வேலையுமே நம்ம விட்டுட்டு தூங்குற இதை வந்து நம்ம செஞ்சிடணும் கரெக்டா. 10 மணிக்குள்ள நைட்டு வந்து நேரமா படுத்துக்கணும். மூணாவது மதியானம், அதாவது கடினமான வேலை செய்யறவங்க எல்லாம் ஓய்வு எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து உடம்பு ரெஸ்ட் கேட்டுதுன்னா மதியான நேரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும். கண்டிப்பா ஓய்வு எடுத்துதான் ஆகணும். அப்புறம் 4வது வந்து தண்ணீர் தாகம் எடுத்தா மட்டும் சப்பி சப்பி குடிக்கணும். ஏன்னா நம்ம உமிழ்நீர் அந்த எச்சில்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. நம்ம வந்து அதை சப்பி சப்பி குடிக்கும்போது, ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி தண்ணியை வந்து டம்ளரை வாயில வச்சு சப்பி சப்பி குடிக்கும்போது அது நம்மளுக்கு மருந்தா மாறுது. அப்ப இந்த 4 விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். பசிச்சா மட்டும் நல்ல உணவுகளை, பசிச்சா மட்டும் நல்ல உணவுகளை சாப்பிடணும். நல்ல காய்கறிகள், அதாவது இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது நம்ம என்ன உணவை வந்து உடம்புக்கு கொடுக்கறோமோ அது வந்து தேவையான சத்தா உடம்பு எடுத்துக்குது அப்படிங்கிறது இருக்கு. அதுக்காக நம்ம மைதாவுல செஞ்ச உணவுப் பொருட்கள், பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த கொடுமையான இதையெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன உணவை நம்ம உடம்புக்கு நான் கொடுக்கறனோ அந்த உணவை தானே தேவையான சத்தம் வந்து அது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம கரெக்டா நம்ம எடுக்கிறது வந்து காய்கறிகள், பழங்கள், நம்ம பசிக்கு தேவையான அளவு அதை வந்து எடுத்துக்கலாம் டெய்லி. காய்கறிகள், பழங்கள், எல்லாமே. அதாவது நமக்கு எது நம்ம வாய்க்கு நம்ம நாக்குக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சாப்பிடலாம். நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் உடம்பு வந்து சத்தா மாத்திக்குது இல்ல. நான் எந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன, அதுதான் தப்பு. இந்த மாதிரி மைதா, வெள்ளை சர்க்கரை, பால் இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம். வெள்ளை கலர்ல இருக்கிற புரோட்டா, மைதாவில் செஞ்ச புரோட்டா, அப்படியே சாப்பிட நேர்ந்தாலும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு கழிவுகளை வந்து உடம்பு வெளியேற்றதை அனுமதிச்சுட்டு ஃபர்ஸ்டா மட்டும் சாப்பிட்டுட்டு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நம்ம உடம்புல வந்து கழிவுகள் நிற்காது. கழிவுகள் தான் நோயா மாறுது. சின்ன பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போறோம், அது வந்து பெரிய பிரச்சனையாகி கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விடுது. நம்ம சின்ன தப்பு தான், நம்ம செய்யற சின்ன தப்பு தான் பெரிய நோயில வந்து கொண்டு விடுது. மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளாம வாழ்றது வந்து இயற்கை வாழ்வியல்ல மட்டும்தான் சாத்தியம். அதாவது மழையில நனைஞ்சு, பனியில வந்து நடந்து, வெயில்ல வந்து நம்ம உடம்ப கொடுத்து, தேவையான அளவு நம்ம பசிச்சா மட்டும் சாப்பிட்டு, உறக்கத்தை தேவையான அளவு கொடுத்து, இதெல்லாம் ஓய்வு எடுக்கிறது, தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மருந்து மாத்திரையே நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம உடலே நமக்கு மருத்துவர்.
அது அதோடைய வேலையை வந்து கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால நோய் அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு நாமளே ஒரு மாயை கிரியேட் பண்றோம். அத உடம்ப அதனுடைய இயல்புல விட்டுட்டோம்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படாது. அடுத்தவங்களுடைய ட்ரீட்மெண்ட், அதாவது ஆஹ் மரபு மருத்துவங்கள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன தப்பு வந்து நம்ம பண்றோம். அதாவது ஒரு நாளைக்கு பிடிச்ச உணவா இருந்ததுன்னா அதாவது நம்ம பிடிச்ச உணவா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடுவோம். அந்த டைம்ல பசிக்காது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்வோம். அப்ப அந்த தவறுகள்னால உடம்புல ஏற்பட சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதாவது உடல் வலி, சோர்வு இதெல்லாம் வந்து இருக்கும். சரியா பசிக்காம. அப்ப வந்து மரபு மருத்துவங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அது முடிஞ்சா நம்ம 4G ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நோயே வராது. அப்படி சப்போஸ் நோய் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடம்புல வரும்போது நம்ம ஓய்வு எடுத்தாவே சரியாயிடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம உடலே மருத்துவர் இது வந்து டாபிக் வந்து இதோட முடிஞ்சதுங்க. இவ்வளவுதான் உடலே மருத்துவர். இதுல வந்து இன்னும் நிறைய டாபிக் இருக்கு. அதாவது நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் வந்து என்னென்ன டைம் வந்து செயல்படுது, அதோடைய வேலைகள் என்ன, அதெல்லாம் வந்து அது இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்ல பார்க்கலாங்க. இதுல நான் இவ்வளவு நேரமா பேசுனது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. முடிச்சிட்டீங்களா? சார் டாபிக் இவ்வளவுதான் சார். நான் எழுதும் போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ஆனா வந்து பேசும்போது டாபிக் சீக்கிரமா முடிஞ்சதுங்க சார். சார் வெயில்ல வந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அந்த டாபிக் இருக்குங்க சார். இப்ப நம்ம உடலை மருத்துவ சம்பந்தமா ஏதாவது யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா இல்லப்பா, அவங்களே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. வெயில் சம்பந்தப்பட்டது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. மொத்தமா கடைசியா கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். சரிங்க சார். இப்ப வெயில் காலங்கள்ல வந்து எப்படி நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து கடுமையான வெயில்ல வந்து நம்ம வெளியில போறதை வந்து தவிர்த்தரணும். காலையில 11 மணி வெயில்ல இருந்து ஈவினிங் மாலை 4 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவு அந்த வெயில்ல வந்து நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமான சூடு வந்து நம்மளை வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை வந்து எடுக்கும். அதனால மயக்கம் வரலாம், தலை சுற்றல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரலாம். அதனால நம்ம வந்து முடிஞ்ச அளவு ரொம்ப கொடுமையான வெயில்ல வந்து வெளியில போகாம இருக்கிறது நல்லது. அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் எந்த எந்த மாதிரியான ஆடைகள் அணியலாம்? ஆடைகள் வந்து பாத்தீங்கன்னா பருத்தி ஆடைகள், வெயிலுக்கு வந்து பருத்தி ஆடைகள், காட்டன், இது இதெல்லாம் வந்து வேர்வையை வந்து உறிஞ்சும். பஞ்சு மாதிரியான ஆடைகள், பஞ்சுல செய்வாங்க பருத்தி ஆடைகள், அதெல்லாம் வந்து நம்ம அணிஞ்சுக்கலாம். லூஸான, அதாவது உடம்புல ஒட்டாம லூஸா இருக்கிற மாதிரியான ஆடைகளை வந்து அணிஞ்சுக்கலாம். வெள்ளை நிற ஆடைகளை வந்து அணிஞ்சோம்னா ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து லைட் கலர்ல அணிஞ்சுக்கலாம். ஆண்கள் வந்து வெள்ளை நிறத்துல இருக்கிற ஆடைகளை அணிஞ்சுக்கலாம். அது வந்து சூரிய வெப்பத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து கிரகிக்க விடாம அது வந்து திருப்பி அனுப்பிடும் அந்த வெப்பத்தை. அப்புறம் இப்ப அவங்க வந்து எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம பழைய சோறு சாப்பிடலாம். வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா முதல் சிறந்த உணவு வந்து பழைய சாப்பாடு. அதாவது நம்ம சாப்பாடு, இப்ப நம்ம பழைய சாப்பாடெல்லாம் வெறுத்து ஒதுக்கி பீட்சா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம போறோம் வெளிநாட்டு மோகத்துல. வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச பீட்சா, அந்த நிறைய பேரு அந்த இதை வந்து நம்ம வாங்கி சாப்பிடுறோம். ஆனா வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளுடைய பழைய சாதத்தை வந்து அதை வந்து ஒரு சின்ன டப்பாலையோ பானையிலயோ அடைச்சு அதை 500 ரூபாய் 600 ரூபாய்ன்னு வித்துட்டு இருக்கான். அதனால வந்து நம்ம கௌரவத்தை பார்க்காம உணவுல வந்து கௌரவமே பார்க்க கூடாது. பழைய சாப்பாடு தான் அருமருந்து. அதை வந்து நம்ம மீதி
ஆகிற மாதிரி சாப்பாடு காலையிலேயே செஞ்சு வச்சு நைட்டு வந்து கொஞ்சம் அதுல தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா காலையில வந்து அது வந்து நிறைய நல்ல பாக்டீரியா வந்து உற்பத்தி ஆயிருக்கும். நம்ம உடம்புக்கு நல்லது செய்யற பாக்டீரியா உற்பத்தி ஆயிருக்கும். அது வந்து வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பழைய சாதம். அதை வந்து நம்ம மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் மிகச்சிறந்த மருந்து. வெயில் காலம் மழைக்காலம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும் போது சின்ன வெங்காயம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. பழைய சாப்பாடு வந்து நம்ம உடம்பு வயிற்றுல வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது நல்ல பாக்டீரியாக்களை வந்து உற்பத்தி பண்ணுது. அது எடுத்துக்கலாம். கம்மங்கூழ் எடுத்துக்கலாம். கம்பு வந்து வாங்கிட்டு வந்து நாட்டு கம்பு வாங்கிட்டு வந்து அது வந்து குளிர்ச்சி. அதை வாங்கிட்டு வந்து நம்ம சுத்தம் பண்ணியே வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் கடையில. நம்ம சுத்தம் பண்ற வேலையும் மிச்சம். அதை நாட்டு கம்பை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல அது சாப்பாடா செஞ்சு அதுல அதே மாதிரியே நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில அதை மோர் மட்டும் ஊற்றி குடிக்கலாம். சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு குடிக்கலாம். வேற உணவுகள்ல நம்ம சமைக்கிற உணவுகள்ல எந்தெந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம்னா சொரக்காய் வந்து அதிகமா எடுத்துக்கலாம் வெயில் காலத்துல. பீர்க்கங்காய், அதாவது நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகளை எடுக்கலாம். வெண்பூசணி, இதெல்லாம் அடிக்கடி நம்ம செய்யலாம். உணவுகள்ல வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் மோர் வந்து அதிகமா சேர்த்துக்கலாம். மோர் வந்து தயிரா சாப்பிடக்கூடாது. அந்த தயிரை வந்து சிலுப்பி அதை வடிகட்டி மோரா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பழங்கள் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து நம்ம இந்த பால் மாட்டுப்பாலோ பாக்கெட் பாலோ ஊற்றி ஜூஸ் போட்டு பழங்களை வந்து குடிக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எல்லா பழங்களுமே மாதுளம்பழம் எது எது ஜூஸ் போட்டு குடிக்கிறோம்ல, ஆப்பிள், இந்த மாதிரியான பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து அதில் அந்த பழங்களை வந்து கட் பண்ணி போட்டு மறுபடியும் மிக்சியில் அடித்தோம்னா தேங்காய் பால் ஜூஸ் இது வந்து ஜூஸ் பழச்சாறு, இயற்கை பழச்சாறு ரெடி ஆயிரும். அதில் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனை வெல்லமோ பனங்கள் கண்டோ போட்டுட்டோம்னா அருமையான பானை தண்ணியில வந்து இதை ஊற்றி நம்ம செய்யும் போது அதை வந்து மதியானம் ட்ரிங்க்ஸாக எடுத்துக்கலாம். அந்த ட்ரிங்க்ஸாக கெட்டியாக எடுக்கும்போது அது ஒரு நேரத்து உணவு. அதை பார்த்துக்கணும். நம்ம அதை குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு பசிக்காம மறுபடியும் உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துக்கூடாது. எந்த சாப்பாடு எது சாப்பிட்டாலுமே அது ஜீரணமாகி அடுத்த அஜீரணமானதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவு நம்ம சாப்பிடணும். டைம் டேபிள் போட்டு சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஃப்ரிட்ஜு தண்ணி வந்து பயன்படுத்தக்கூடாது. ஃப்ரிட்ஜு தண்ணி வந்து சூடு. அது அப்போதைக்கு நம்ம உடம்ப வந்து சரி பண்ற மாதிரி இருக்கும். அந்த குளிர்ச்சி நம்ம அது எல்லாமே கெடுது. ஃப்ரிட்ஜு தண்ணி யூஸ் பண்ணிட்டே இருந்தா ஸ்ட்ரோக் வர்றது கூட வாய்ப்பு இல்லை. அதனால ஃப்ரிட்ஜு தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பானை தண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம பானை தண்ணி வந்து பானையை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு சுத்தமான தண்ணியை அதில் ஊற்றி அந்த பானை தண்ணி வந்து நம்ம குடிக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பானை தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் தேங்காய் பால் அதிகமாக சேர்த்திக்கலாம். இயற்கை ஜூஸு, ஆரஞ்சு பழம், எல்லாமே அந்த வெயில் காலத்துல வந்து நமக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. அந்த வெயில் காலத்துல எந்த பழத்தை வேணாலும் வாங்கலாம். வாங்கி ஜூஸ் போட்டு சும்மாவும் சாப்பிடலாம். ஏன்னா குளிர்ச்சியான பழங்கள், அதாவது தண்ணி, நீர், தர்பூசணி மாதிரியான பழங்களை வெயில்ல தான் இதாகும். அது இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கறது எப்படின்னா நீர்ச்சத்து அதிகமா இருக்கிற பழங்களை வெயில் காலத்துல தான் இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. எதுக்குன்னா நம்ம அதை சாப்பிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இயற்கை வந்து படைக்கும் போதே கரெக்டா இயற்கை அதோடைய வேலையை கரெக்டா செய்யுது. நம்ம அதை வாங்கி சாப்பிட்டு பலன் அடைஞ்சுக்கணும். சார் இது அவ்வளவுதான் சார். வெயில் காலம் டாபிக் கவர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவு கவர் பண்ணிட்டேன் சார். நன்றிங்கம்மா. சிறப்பா இருந்தது. சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா நிறைய விஷயத்த வந்து பேசியிருக்கீங்க. உடல் மருத்துவத்தை பத்தி பேசியிருக்கீங்க. 2வது வந்து வெயில் கால சம்பந்தப்பட்டது பேசியிருக்கீங்க. கருவி நீக்க பயிற்சி வந்து அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் வகுப்புல வந்து இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்க உரை நீங்க கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. கேக்குதுங்களாப்பா? மியூட் போட்டு பேசிருக்கீங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க.
ஆக்சுவலா நான் மியூட் போட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விஷயத்த வந்து உடல் உடல் சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை பத்தி பேசியிருந்தீங்க, வெயில் கால சம்பந்தப்பட்டதை பத்தி பேசியிருந்தீங்க, ரெண்டாவது பஞ்சபுர ஆற்றல் பேசியிருந்தீங்க. நிறைய விஷயத்த கவர் பண்ணியிருக்கீங்க. கழிவு நீக்கம் எப்படி பண்ணணும், ரெண்டாவது சாப்பாட்டு முறை எப்படி சாப்பிடணும், எப்போ தூங்கணும், டோட்டலா ஒரு ஓவரால் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. யாருக்குன்னா டவுட் இருந்தா கேட்கலாம். மூலிகை மகேந்திரன் ஐயா, கௌரி. வணக்கங்க. வணக்கங்க. சொல்லுங்க. நான் வாய்ஸ் பிரேக் சரியா ஆயிடுச்சு. வரமாட்டேங்குது. வெளியே போயிட்டு உள்ள வாங்க. லைவ் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வாங்க. லைவ் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வாங்கப்பா, கிளியரா கேட்கும். கௌரி மேடம் கேக்குதுங்களா? மேடம் பேசுங்கப்பா. அவங்க ஃபர்ஸ்ட் வாய்ஸ் விட்டு விட்டு வந்ததுங்க சார். இப்ப சுத்தமா வாய்ஸே வரல. ஆமா ஆமா. நித்யா கார்த்திகேயன், மூலிகை மகேந்திரன் ஐயா, பரமேஸ்வரி பரமேஸ்வரி மேடம், அருள், குணபாலா ஐயா, ஜெயராணி மேடம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்குங்களா? யாருக்குன்னா டவுட் இருந்தா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மேடமோட நம்பர் நான் ரெஃபர் பண்றேன். உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு என்ன பிரச்சனைனா நம்ம டீம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாம் கலந்துருக்காங்க சார் வந்திருக்காங்க, கலந்துருக்காங்க. அதனால என்னுடைய நம்பர் எல்லாத்துட்டயுமே இருக்கும். 250-425 75 50 25 04 25 என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபர்தர் டீடைல் இருந்தா என்னோட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மேடம் நம்பர் வந்து லைவ்ல கொடுக்க மாட்டோம், கவர்மெண்ட் ரூல்ஸ். ஆக்சுவலா நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கிறதுனால எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மேமோட நம்பர் தான் கொடுத்துருவேன். யாருக்குன்னா டவுட் இருக்கா? நித்யா நித்யா மேடம் இருக்கீங்களா? மூலிகா மகேந்திரன் ஐயா, ரொம்ப நல்லா இருந்திருக்கு மேடம். ஆக்சுவலா நிறைய விஷயத்த வந்து டோட்டலா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து எந்த அளவுக்கு சுருக்கி நம்ம கண்டென்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உள்ள விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சுருக்காம இன்டெப்டா நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசும்போது வளன்னு இருக்கும். பட் ஆனா கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ஆனா சுருக்கி கொடுக்குறத கண்டென்ட் அதிகமா இருக்கும். இன்டெப்டா பேசும்போது இதுவா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. மேல மேல வேற வேற டாபிக்ல நம்ம பேசணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுலயும் ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுக்கலாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நன்றி.